கடைக்காரர, நீங்க தான் எப்படியாவது எங்க காதலை நிறைவேற்றி வைக்கணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? நீங்க ஒண்ணும் செஞ்சிடாதீங்க. பூதலிங்க இந்த கடைக்கு வர நேரமா பார்த்து நான் இங்க வருவேன். அப்ப உங்ககிட்ட ஒரு சோடா கொடுங்கன்னு கேட்பேன். நீங்க என்ன செய்றீங்க? இந்த சோடாவை என்கிட்ட தர்றீங்க. ஓகே சரி, மத்தத நான் பாத்துக்கிறேன். என் கடையில தான் ஏகப்பட்ட பாட்டில் இருக்கு. இந்த பாட்டில் இருக்கு. ஐயா, உங்க கழுத்தை வெட்டினாலும் உலகத்துல இந்த மாதிரி வேற பாட்டில் கிடைக்காது. இதோட மகிமைய பூதலிங்க வரும்போது என்னன்னு காட்டுறேன். எடுத்து பத்திரமா உள்ள வைங்க. இந்தாங்க, இப்போதைக்கு ஒரு 100 ரூபாய் அட்வான்ஸ் வச்சுங்க. மொத்தமா கொடுத்துட்டேன். ஒரு ரூபாய் பஸ் சார்ஜ் இருக்குமா? சில்லறை இல்ல. இல்லையா? என் கண்ணு இல்ல. ஒன்னே ஒண்ணு சாப்பிடுமா? அம்மா மாதிரியே பொண்ணு. கடைக்காரர, ஒரு சோடா கொடுங்க. என்ன சோடா? தாங்க, நான் வழக்கமா குடிப்பேன் அந்த சோடா. 100 100 100. அதான். ஓபனர் வேணுமா? யாருக்கு வேணும் ஓபனர்? ஓபனர் பாருங்க, இந்த பணத்தை வச்சுக்கங்க. 100 ரூபாய். சோடாவுக்கு 50, உடச்சதுக்கு 50. பத்த தம்பி 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 கொஞ்சம் நில்லுங்க. சோடா பாட்டில கேரட்ட நறுக்கிற மாதிரி 2 விரலால் நறுக்கிட்டீங்களே. உங்களை எப்படி பாராட்டுறது, எதால பாராட்டுறதுன்னே தெரியல. இப்ப நீங்க பார்த்தது சர்வசாதாரணம். போன வாரம் ஜப்பான்ல இந்த கராட்டே வீர சமகுச்சியோட எனக்கு ஒரு பயங்கர போட்டி. ஒரே பஞ்சு 9.25 அடிக்கு கை கைண்டு போய் விழுந்துருச்சு. இப்ப அதை ஒட்ட வச்சுக்கிட்டு இந்த காமாசோம ஆஸ்பத்திரியில கோமால இருக்கிறதா கேள்வி. இந்த சின்ன வயசுல இவ்வளவு பெரிய சாதனையா? நீங்க மனுஷனே இல்ல. எல்லாம் செத்து போன எங்க அம்மாவோட ஆசீர்வாதம் தான். ஆமா, கல்யாணம் ஆயிடுச்சா? சுத்த அசுத்தமான கேள்வி. எங்க அம்மாவுக்கு கல்யாணம் ஆனதுனாலதான் இப்ப உங்க முன்னாடி நிக்கிறேன். உங்களுக்கு தம்பி இன்னும் ஆகல. என் கல்யாணத்தை பத்தி லண்டன்ல ஒரு பத்திரிகையில பேட்டி கொடுத்தேன். இந்த பணக்கார பொண்ணுங்கள காக்கா குத்துற மாதிரி அப்படியே வந்து என்ன மூச்சுக்கிட்டாங்க. நான் யாரும் ஏறெடுத்து பாக்கலையே. ஏன் பணக்கார பொண்ணுனா வெறுக்கிறீங்க? பணத்தை பத்தி எனக்கு கவலை இல்ல சார். சிங்கப்பூர்ல இருக்கிற அத்தனை பேங்க்கும் நான் தான் கடன் தரேன். வட்டி ஒழுங்கா வருது இல்ல? பொட்டி பொட்டியா வருது. கராட்டேலயே நான் தான் சார் ஒரு பிளாக் பெல்ட். எனக்கு மனைவியா வரவ அட்லீஸ்ட் ஒரு பிரவுன் பெல்ட் ஆவது இருக்கணுமா? என்ன சொல்றீங்க தம்பி? என் மக ஒரு பிரவுன் பெல்ட். பிளாக் பெல்ட் மாப்பிளைக்கு தான் அவளை கட்டி வைக்கணும்னு நான் வைராக்கியத்தோட இருக்கேன். அப்படியா? இந்தியாவிலேயே கருப்பு பெல்ட் வாங்கினவன் நான் ஒத்தம் தான் இருக்கேன். பாவம், என்ன பண்ண போறீங்க? அதனால தான் உங்களுக்கே என் மகளை கட்டி கொடுக்க முடிவு பண்ணிவிட்டேன். நான் இப்ப கல்யாணம் பண்ணிக்கிற முடியல இல்ல சார். தம்பி தம்பி மறுப்பு சொல்லாதீங்க. மனசை மாத்திக்கிட்டு சரின்னு சொல்லுங்க. ஓகே, கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன். வாங்க வீட்டுக்கு போலாம். ஐயோ, இப்பவே வா. ஒரு நல்ல நாளா பார்த்து வாங்க. அதுவும் சரிதான், வரேன். தம்பி, அட்ரஸ கேட்டுக்காம போறீங்க? தெரியுமே. அட்ரஸ் தெரியுமா? தெரிஞ்சுக்கிறேன். அடையாறு 4th கிராஸ் ஸ்ட்ரீட் நம்பர் 11. ஆஹா ஆஹா, கருப்பு பெல்ட் மாப்பிள கிடைச்சிட்டான். என்ன குட்டிங்கயுமா வந்திருக்கீங்க? மறுபடியும் ஏதாவது குச்சியை உடைக்க ஜப்பான் போறீங்களா? நிச்சயதார்த்தத்துக்கு சீர்வரிசை எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். சிங்கப்பூர்ல இருக்கிற அத்தனை பேங்குக்கும் கடன் கொடுத்திருக்கீங்க. என்னமோ சீப்பு கண்ணாடி விக்கிற மாதிரி சின்ன பொட்டியா கொண்டாந்துருக்கீங்க. அத்தனை பேங்க்ல இருந்து வந்த வட்டியில 8 கப்பல் வாங்கி ஏத்தன்ஸ் அனுப்பியாச்சு. எங்க கல்யாணத்தை மட்டும் எளிமையா நம்ம ஊர் எல்லையம்மன் கோயில்ல நடத்துறதா ஏத்தன்ஸ் மாரியம்மனுக்கு வேண்டிக்கிட்டு இருக்கேன். அதனால தான் இப்படி ஒரு ஏற்பாடு. சரி, பொண்ணை பாக்கலாமா? என் முகத்தை பாக்குறீங்களே, பத்தாத. அதனால்தான் உங்க பொண்ணு அவசியம் பார்த்தாகணுங்கிற பயமே வந்துருச்சு. மாப்பிளே, என் பொண்ணு என்னை விட அழகாவே இருப்பா. இப்படித்தான் எல்லா அப்பனுங்களும் சொல்லிட்டு தெரியுறாங்க. நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல. முதல்ல பொண்ணை வர சொல்லுங்க. காமினி. என்னப்பா கூப்பிட்டீங்களா? இவதான் என் பொண்ணு கரண்டி. காமினி. யாருப்பா அது? பழைய துணிக்கு பாத்திரம் கொடுக்குறதா? என்ன பத்தி நீங்க சரியா சொல்லி வைக்கலையா? என்னமா அது? இவர்தான் நான் பார்த்து வச்சிருக்கிற வருங்கால மாப்பிள. என்ன சத்தம்? மாப்பிள பிடிச்சிருக்க? போங்கப்பா, எனக்கு வெக்கமா இருக்கு. மாமா, உங்க பொண்ணு எப்படி வெக்கப்படுது பாத்தீங்களா? அப்படிதாங்க வெக்கப்படும். ஏன்னா அதுக்கு இதாங்க முதல் கல்யாணம். இன்னும் 2-3 ஆச்சுன்னா சரியா போயிடும். ஆமா மாமா, எப்படியோ உங்க பொண்ணு சம்மதிச்சிருச்சு. உடனே சம்மந்தம் பேசிடுவோமா? மாப்பிள, அதுக்கு முன்னால எனக்கு ஒரு சின்ன ஆசை. சொல்லுங்க. நீங்க முதல்ல ஜப்பான்ல உடிச்சீங்களே சமக்குச்சி, அவரை மறுபடியும் என் கண் முன்னால நீங்க உடிக்கணும். நான் உடிக்க தயார். ஆனா அவர் இப்ப ஜப்பான்ல இருக்காரு. அதான் இல்ல, இப்ப அவர் கஞ்சிபுரத்துக்கு வந்திருக்காரு. மாமா,
நம்ம நாட்டுக்கு வந்தவன நான் விருந்தாளியா உபசரிக்கணும்னு பாக்குறேன். நீங்க நோயாளியா மாத்த பாக்குறீங்களே, நியாயமா? அத பத்தி எனக்கு கவலை இல்ல. என் லட்சியத்தை நீ நிறைவேற்றணும். முடியுமா முடியாதா? நான் சொல்றத கேளுங்க மாமா. நான் சொல்றத கேளுங்க மாப்பிள. நீங்க சமகுச்சியோட மோதுறீங்க, ஜெயிக்கிறீங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கும் காமினிக்கும் கல்யாணம். இல்லன்னா காமினிக்கும் சமகுச்சிக்கும் கல்யாணம். ஐயோ, சமகுச்சிக்கு 80 வயசு. பரவாயில்ல, அவர் தொழில கெட்டிக்காரன்னு கேள்விப்பட்டிருக்கேனே. நீங்க கண்டவன் பேச்ச கேட்டு இப்படி ஆடுறீங்க. ஓகே, நடக்கிறது நடக்கட்டும். நானே மோதி பாக்குறேன். மாமா, ஒரு சின்ன சேஞ்ச். போட்டிக்கு அப்புறமா நிச்சயதார்த்தத்தை வச்சுக்குவோம். இப்ப பொட்டி எடுத்துக்கிறேன். அதுதான் நடக்காது. ஏன்? மாப்பிள கொண்டு வந்த சீர்வரிசையை திருப்பி அனுப்பினா என் குலதெய்வம் குமுறும். குடுத்துட்டு வந்தா என் குலதெய்வம் கதரும். குமுறும் கதரும். குமுறும். குமுறுங்க. காமினி, மாப்பிளைக்கு ஒரு 1/2 கப் கடுங்காப்பி கொண்டு வா. அரக்கப்பா. என்ன தம்பி இந்த நேரத்துல வீட்டுல இருக்கிற? ஆபீஸுக்கு மட்டமா? உங்களுக்கு ஏதாவது புத்தகம் வேணுமா? எடுத்துக்கிட்டு போய் பிரயோஜனம் இல்ல. கண்ணாடி ரிப்பேர்ல இருக்கு. இப்ப நான் அதுக்கு வரல. நம்ம காமினிக்கு கல்யாணம் பண்றதா முடிவு பண்ணிவிட்டேன். யாரு மாப்பிள? மாப்பிள A1 பாத்து மடேன். விவரம் எல்லாம் அப்புறமா சொல்றேன். கல்யாணத்துக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. இப்ப எங்கிட்ட ஒண்ணும் பணம் இல்ல. பணம் வேணாம்ப்பா, ஒரு சின்ன துப்பு கொடுத்தா போதும். அது மட்டும் உண்மையா இருந்துச்சுன்னா அந்த 10,000 எனக்கு தான். ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் கொடுப்பியா? என்ன இன்ஃபர்மேஷன்? எதை பத்தி வேணும்? ஒரு நாள் ராத்திரி உன் வீட்டுக்கு முன்னால ஒரு கார் நின்னுச்சே, அந்த காரோட நம்பர் என்னன்னு உனக்கு தெரியுமா? எந்த காரு? என்ன நம்பர்? நீ கூட சொன்னியே, எந்த முட்டா பையலோ நிறுத்திட்டு போயிட்டான்னு. அந்த கார் தான். அதுவா? இப்ப அதுக்கு என்ன? அதுக்கு என்னவா? ஒரு கார்ல ஒருத்தனை வச்சு மலை உச்சில இருந்து உருட்டி விட்டு கொன்னுட்டாங்கன்னு பேப்பர்ல வந்துச்சே. ஒருவேளை உன் வீட்டு வாசல்ல நின்ன இந்த கார் தான் அந்த காரா இருக்குமோன்னு எனக்கு ஒரு சந்தேகம். அந்த காரோட நம்பரை கொஞ்சம் சொல்லப்பா. எனக்கு தெரியாது சார், நான் பார்க்கல. மற்றே சார், என்ன சொல்லிக்கிட்டேன்ப்பா, நானும் அந்த கார் நம்பரை பார்க்கல. பாத்திருந்தா மட்டும் அந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சிடுவீங்களோ? கவனமா கேளு. உருட்டி விடப்பட்ட காரோட நம்பரும் உன் வீட்டு வாசல்ல நிறுத்தப்பட்ட காரோட நம்பரும் ஒன்னா இருந்ததுன்னா செத்தவன் இந்த தெருவுல தான் கொலை செய்யப்பட்டிருக்கணும். அந்த கொலைகாரன் இந்த தெருவுல தான் குடியிருக்கணும். சரி, கொலைகாரன் இந்த தெருவிலேயே இருக்கான்னு வச்சுங்க. எப்படி கண்டுபிடிக்க போறீங்க? ஈஸி. ஒவ்வொரு வீடா போய் கதவை தட்டி அவங்களை எழுப்பி முட்டிக்கு முட்டி கொட்டி மொழி பிரிங்கும்படியா கேள்விகளை கேட்டு அந்த கொலகார பாவியை நான் கண்டுபிடிச்சிடும். என்ன தம்பி யோசிக்கிறான்? முகமெல்லாம் குப்புன்னு வேர்த்துடுச்சு. கண்டுபிடிச்சிட்டேன் தம்பி. என்கிட்டயே வழிய கேட்டு அந்த கொலகாரனை கண்டுபிடிச்சு 10,000 நீயே தட்டிக்கலாம்னு பாக்குறல்ல? வேண்டாம்ப்பா, என் வகுத்தறிச்சில குட்டிக்காத. தலையை வலிக்குது சார். அது எப்படி? நான் எப்ப வந்தாலும் உனக்கு தலை வலிக்குது. தலை இருக்குது, வலிக்குது. விடுங்க சார், நான் ராதாவை பார்க்க போகணும். ராதாவை கேட்டு தெரிஞ்சுக்கலாமே. வா போகலாம். கையெழுத்து கும்பிடுறா, இடத்த காலி பண்ணுங்க. சரி, இப்பவே போய் ஒவ்வொரு கதவா தட்ட ஆரம்பிக்கிறேன். See you again. மகாஜனங்களே, அகில உலக புகழ் ஜப்பான் சமகுச்சிக்கும் அகில இந்திய புகழ் சைதாப்பேட்டை கமலுக்கும் இப்பொழுது கடுமையான கராத்தே போட்டி நடக்க இருக்கிறது. இப்பொழுதே வா. இப்பொழுது காவினி, தப்பியோட ஏதாச்சும் வழி இருந்தா சொல்ல. அதெல்லாம் முடியாது. ஊரு வேற கூடிடுச்சு. விவசாய கட்ட ஊர் கண்டத்துக்கெல்லாம் கூடுவானுங்க. ஐயோ, அவைய லைஃபே முடிக்க போறாளே. என்ன மாப்பிள, இல்ல அழலாமா? விதி முடிஞ்சா போக வேண்டித்தானே. முடிவே பண்ணிட்டீங்களா? அதுல என்ன சந்தேகம்? ரெடியா இருங்க. நான் போய் சமகுச்சியை அனுப்பி வைக்கிறேன். அடேங்கப்பா, எவ்வளவு கூட்டம். டிக்கெட் போட்டிருந்தா நல்லா வசூலா இருக்கும். என் சடலத்தை பார்க்கவா? அல்பே, அப்பனுக்கு பொண்ணு தப்பாம பிறந்திருக்கே. ஆறு இவர்தான் சமக்குச்சி. நான் பார்க்கும்போது இழைச்சிருந்தானே, இப்ப இவனை பார்த்தா எனக்கு அத்தையும் ஆடுதே. நிஜமாவே கராத்தே தெரிஞ்சவன் போட்டிருக்கேன். கைமா குத்துற மாதிரி கொத்துருவான் போட்டிருக்கேன். பயமா இருக்கேன்.
நமஸ்காரங்க. சான்யோ சுசுகி சீகோ ஹிட்டாச்சி ஹிட்டாச்சி ஹெச்எம்டி சிட்டிசன் ரோலெக்ஸ். யாருனே காமினி? ஏமா நீ என்னமோ வீடு கட்ட சொன்ன, அவன் விழா எலும்பிய ஒடிச்சிட்டானே. வெலா எலும்பு இல்லனாலும் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். தைரியமா போய் சண்டை போடுங்க. அப்படியா? போங்கன்னு சொல்றேன்ல. ஐயா, ஏ, ஐயா, ஐயா. வாடா. ஐயோ, என்ன இவன்? போய்டா, போய்டா. செவுத்துல அடிச்ச பந்து மாதிரி தொப்பு தப்பு ஏன் இங்கே வந்து விழுறீங்க? அவன் கராத்தே பாணியில என்ன ஃபுட்பால் ஆடுறானே. நான் உங்களுக்கு வேணுமா வேண்டாமா? வேண்டாம், என்ன உயிரோட விட்டுரு, நான் ஓடிடுறேன். நான் உங்களை விடுறதா இல்ல, போங்க. சார் எதுக்கு? உக்காந்து அடிக்க. அடி பாவி, அடிப்பட்டது நானு, சோடா குடுக்கறது சம குச்சிக்கா? ஜப்பான்காரனை செட்டப் பண்றா போல இருக்கு. டைனோரா டைனோரா. ஓ ஐயோ, என்ன உட்காந்துட்டீங்க? நேரம் நெருங்குது, போங்க. என்ன மேல அனுப்ப அவ்வளவு அவசரமா? புலம்பாம போய் சண்டை போடுங்க. எல்லாம் ஒரு செட்டப் பண்ணிருக்கேன். அதான் பார்த்தேன் அம்மா தாயே, இந்த ஜென்மத்துல எனக்கு கிடைக்க போறது இல்ல, அடுத்த ஜென்மத்திலயாவது கண்டிஷன் போடாம என்ன கட்டிக்க. நான் போயிட்டு வரேன். இப்ப போங்க, முடிஞ்சா திரும்பி வாங்க. இது காரியம் எல்லாம் முடிஞ்சா போங்க. நான் வரேன்பா. சாட்சிக்காரன் கால விழுறத விட சண்டைக்காரன் கால விழுந்துலாம் போல் இருக்க. Mitsubishi Suzuki Kamu, kamu kerja? Ini. Enggak. Lanjutkan. Samu kuci, samu. One, ரெண்டு, மூணு. கூட வரல. அவுட். ஜெயிச்சிட்டேன். காமினி, மாலை சீக்கிரம் போட்டா. உங்க அப்பா வரதுக்குள்ள மாத்திக்குவோம். இவன் போட்டா. என்ன? இந்த. காமினி, என்ன நீ இதுக்கே எவ்வளவு வைக்கப்பட்டினா இன்னும் எவ்வளவோ இருக்கே. எங்க லைப்ரரியில வேலை பாக்குற மாலத்தி தான் சொன்னான், புருஷன்கிட்ட பிகு பண்ணிக்கிட்டாதான் பாசமா இருப்பாருன்னு. அவ பேச்செல்லாம் நீ கேட்டீங்கன்னா உனக்கு புள்ள பிறக்காது, பிகுதான் பிறக்கும். ஆமா, உங்களுக்கு புள்ளைய பெத்துக்கிட்டாலும் அது பெரிய வீரன்னு தான் பேர் எடுக்கும். அந்த சமகுச்சிய சேமாடி அடிச்சதுக்கு அப்புறமா என் வீரத்துல உனக்கு சந்தேகம்? சும்மா உடம்ப அழுத்திக்காதீங்க. நான் மட்டும் சமக்குச்சிக்கு சோடாவில தூக்க மாத்திரை கலந்து குடுக்கலனா அவர் உங்களை பல்லு குத்துற குச்சி உடைக்கிற மாதிரி உடைச்சிருப்பாரு. எப்படியோ சமகுச்சிய நீ ஏமாத்திட்ட, உங்க அப்பனா நான் ஏமாத்திட்டேன். ஏமாந்தது நான் இல்ல, நீங்கதான். மாமா என்ன சொல்றீங்க? டேய் மாப்பிள, கராத்தே வீரன் நீ பொய் சொல்லி ஏமாத்தினதை என்னால தாங்க முடியல. உன்னை அடிச்சு நுறுக்கணும்னு ஆசைப்பட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறம் அடிச்சா நல்லா இருக்குமா? அதனாலதான் நானே சமக்குச்சி மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு வந்து ஆசை தீர நங்கு நங்குன்னு 4 மிதி மிதிச்சேன். என் பொண்ணோட கல்யாணத்தை செலவில்லாம முடிச்சேன். நடந்தது நடந்து போச்சு, அதுக்காக என் நேரத்தை வீணாக்கணுமா? மாப்பிள, இப்பதான் நினைவுக்கு வருது. அப்ப போங்க. இன்னைக்கு ஊரு பூரா ஹர்த்தால், பாலும் பழமும் வாங்க முடியல. சாந்தி முகூர்த்தத்தை நாளைக்கு வச்சுக்கலாம். வா வெளியே. ஏயா, உனக்கு அடையாளத்துக்காவது அறிவு இருக்கா? எனக்கு வர ஆத்திரத்துக்கு அப்படியே ஒண்ணு. மாப்பிள, அனுபவத்துல சொல்றேன், இந்த நேரத்துல உன்னை பலவீனப்படுத்திக்காத. மாப்பிள, அடுத்த ராத்திரி 12 மணிக்கு வந்து கதவை தட்டி உன்னை எழுப்புவேன். குலதெய்வத்தை கும்பிட போகணும். ரெடியா? அது இவன் குலதெய்வம் என்ன காட்டேரியா?
விவஸ்தை கட்டவன். காமினி காமினி கொடு. ஒண்ணே ஒண்ணுதான் தருவேன். சீ, இதெல்லாம் லைப்ரரி புக்கா? அட் டைம் ஒண்ணுதான் தருவியா? உன் சிநேகிதி மாலத்தி உன்னை ரொம்ப கெடுத்திருக்கா. கமா காச்சா மூச்சானு கொடு. இருங்க, லைட் ஆஃப் பண்ணிட்டு வரேன். ஐயோ, லைட் ஆஃப் பண்ணிட்டு என்ன இருட்டுல பாத்தீங்கன்னா ரொம்ப பயந்துருவேன். சோ ஃபார் சேஞ்ச் வெளிச்சத்திலேயே